சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக தலைமை டாஸ்மாக் ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி முதல் குற்றவாளி என்று நீதிமன்றத்திற்கு அனைத்து ஆதாரங்களையும் அனுப்பியுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற நீதிமன்ற வழக்கில் தமிழக அரசு சார்பாக திமுகவின் வழக்கறிஞராக வடமாநிலத்திலிருந்து விலைக்கு வாங்கி வரப்பட்ட வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளையே கேள்வி கேட்கும் விதமாகவும் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என்பதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை கேட்டிருந்தார்கள். நீதிமன்றமும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இதை கேட்டு நாளை மறுநாள் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பித்தது. இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவை மிக மோசமான முறையில் நடத்தியதாகவும் அப்பொழுது திமுகவின் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் வடமாநில வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, தமிழக வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்தது சரிதான். ஏனென்றால் இன்று அவர்கள் செந்தில் பாலாஜி தான் மிக முக்கியமான குற்றவாளி, 1000 கோடி ஊழல் நடைபெற்று இருக்கிறது. இதில் செந்தில் பாலாஜி மட்டும் தொடர்புடையது அல்ல. தமிழக தலைமை டாஸ்மாக் பறிமுதல் செய்யக்கூடிய, அதாவது கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நிறுவனமானது தொழிற்சாலை, டாஸ்மாக் தொழிற்சாலை திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் நடத்தி வரக்கூடிய அந்த நிறுவனத்திடம் இருந்துதான் பெறப்படுகிறது என்றும் அவர்களும் பல கோடிகளை முறைகேடு செய்திருக்கிறார்கள். இது நிதியமைச்சருக்கும் தெரியும். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது. மேலும் இதில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை வரிசையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரங்களை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250 கோடிகளுக்கு மேலாக வடமாநிலத்திலிருந்து வழக்கறிஞர்களை வரவழைத்து ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒட்டுமொத்தமான வழக்கில் தோல்வி அடைவார் என்றும் கூறப்படுகிறது. தமிழ் முக்கியம், தமிழக மக்கள் முக்கியம், தமிழுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற திமுக தமிழகத்தில் சிறந்த வழக்கறிஞர்கள் இல்லையா, ஏன் வடமாநிலத்தில் இருந்து வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக மக்கள் வழக்கறிஞர்கள் ஸ்டாலினை காப்பாற்ற மாட்டார்களா, வடமாநிலத்தில் இருந்து வந்துதான் ஸ்டாலின் மானத்தை காப்பாற்ற வேண்டுமா என்றும் மீம்ஸ்களும் இணையதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. சரி, இந்த வழக்கில் நீதிமன்றம் என்னதான் சொல்லியிருக்கிறது என்று பார்க்குமேயானால் செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக கைது செய்ய முடியாது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்கின்ற அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதை சரிபார்த்த பிறகு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக நீதிமன்ற காவலில் எடுக்கும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலுக்கு சென்றால் நிச்சயம் அவரது அமைச்சர் பதவியும் பறிபோகும். அவரை தொடர்ந்து கூண்டோடு செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன், திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன், நிதியமைச்சர், துணை முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் சிறையில் அடைப்பார்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.